Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்து தாவேக ஆட்சிக்கு வந்தது. 22 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தாவேக கூட்டணிக்கு சென்றது. விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளும் தாவேக பக்கம் சென்றதால் திமுக தனித்து விடப்பட்டுள்ளது. இதனால் பாரதிய ஜனதாவுடன் கரம் கோர்க்க திமுக தயாராகி வருவதாக தெரிகிறது. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்த்த திமுக இப்போது லோக்சபாவில் தமிழக பிரதிநிதிகள் குறையாமல் இருந்தால் ஏற்போம் என்ற அளவுக்கு இறங்கி வந்துள்ளது. சட்டசபையில் நேற்று பேசிய முதல்வர் விஜய், திமுக ஆட்சியில் 3 துறைகளில் நடந்த ஊழல் தொடர்பான கோப்புகள் தமது மேஜையில் இருப்பதாகவும் தேவைப்படும்போது வெளியிடுவேன் என்றும் கூறினார். திமுகவின் முன்னாள் அமைச்சர் பலர் ஊழல் வழக்கில் சிக்கி இருப்பதால் பாரதிய ஜனதாவின் ஆதரவு தேவை என நினைக்கின்றனர். அதே சமயம் பார்லிமென்டில் மசோதாக்களை நிறைவேற்ற திமுகவின் ஆதரவு தேவை என பாரதிய ஜனதா கருதுவதாகவும் கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவை விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அப்போது திமுகவுக்கும் இடம் தரப்படலாம் என்றும் இது தொடர்பாக இரு கட்சிகளும் திரைமறைவில் பேசி வருவதாகவும் வடமாநில ஊடகங்கள் சொல்கின்றன.